காரமடை டிவியை பார்க்குற கொஞ்சம் பேருக்கும் வணக்கம். கேவிஆர் மஹால், நம்ம காந்தி நகர்லேருந்து இந்த கேவிஆர் மஹால் இருக்கு இல்லையா, அங்கேருந்து சின்ன தொட்டிப்பாளையம் போகிற ரோடு தான் இந்த ரோடு. வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ரோட்டுக்கு ஓரத்தில் ஒரு அடி பள்ளம் இருக்குது. ரோட்டை ஒட்டி கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த மாதிரி ஒரு அரை அடி ஒரு அடிக்கு பள்ளம் இருக்குது. ரோடு பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸு போகிற அளவுக்கான சிங்கிள் ரோடு தான். ஒரு பஸ்ஸு தான் இதில் கரெக்டாக போக முடியும். நீங்கள் 10 மைல் ஸ்பீடில் 2 வீலர் நைட்டில் வந்தாலும் அந்த பஸ் அடிக்கிற லைட் வெளிச்சத்தில் இந்த ரோடு ஓரம் தெரியாது. நீங்கள் ரோடை விட்டு கீழே இறக்கி தான் ஏற்றி ஆகணும் 2 வீலரில். இதில் கீழே விழுந்து எந்திரிச்சவன் பல பேர், வண்டி டேமேஜ் ஆனது பல பேர், ரோட்டில் பிறண்டு எந்திரிச்சு போனவங்க பல பேர். என்ன எதுவும் நைட்டில் நடந்ததுனால வெளியே தெரியறதில்லை. மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியாக வாங்கியிருக்கான். இங்கே வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பார்த்தியா? அடா ஆமாங்க, நான் தாங்க வண்டியை கீழே போட்டு எந்திரிச்சு வந்தேன். ரோடு இப்படி மோசமாக இருந்தால் எப்படி பொதுமக்கள் போகிறது? நைட்டில் ஒரு மினி பஸ் வருது, எண்ணில் ஆரம்பித்து எஸ்ஸில் முடிகிற மினி பஸ்ஸு எனக்கு நேர் எதுக்கால வருது. கிட்டத்தட்ட ஒரு 70 மைல் ஸ்பீடில் அந்த பஸ்ஸில் நைட்டில் வருது. எப்படி நான் போகிறதுனே தெரியல. நானும் லைட்டை டிம் பண்ணுறேன், ரைஸ் பண்ணுறேன், ஒன்றும் பண்ணாலும் அவர் ரோட்டை விட்டு இறக்குற மாதிரியும் தெரியல. அவர் நம்ம மேலே இடிக்கிறக்கே வராரு. சரி நம்ம கீழே இறங்குவோமேனு இறங்குனா தடப்புடன்னு வண்டி தடுமாறுது. பாருங்கள் நீங்களே எவ்வளோ பெரிய பள்ளமாக இருக்குது சைடில் அப்படின்னு சொல்லி. ஒரு பஸ்ஸு வந்தால் அந்த பஸ்ஸு மட்டும்தான் போக முடியும். இது பகலாக இருந்தால் மனுஷங்க வந்து ஒரு ஓரமாக பார்த்து போய்க்குவாங்க. நைட்டில் ரொம்ப மோசமாக இருக்குது இந்த ரோடு. இந்த ரோடை சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அந்த மண்ணெல்லாம் போட்டு சரி பண்ணி கரெக்ட் பண்ணாங்கன்னா பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க. பாருங்கள் அந்த பஸ்ஸு போகிறத. ஒரு பஸ்ஸுக்கு தான் அந்த ரோடு கரெக்டாக இருக்குது. எங்கே போய் சைடில் 2 வீலர் போகிறது? நடவடிக்கை எடுங்கப்பா. என்னைய ஃபோன் போட்டு மிரட்டாதீங்க. நன்றி.